Hi guys, this is Niveta. இந்த வீடியோவில் MSc Maxல Differential Geometryல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து Serret Frenet ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. அதை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா t cap dash is equal to kappa into n cap. அதுக்கப்புறமேட்டு n cap dash is equal to minus kappa into t cap plus tau b cap dash is equal to minus 2 into n cap அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேர்வை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த கேர்வில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேன்ஜென்ட் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேன்ஜென்ட் வரைவீங்க, அது வந்து t cap அப்படின்னு வச்சுப்பீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணிங்கன்னா தட் இஸ் n cap அப்படின்னு வரும். அதுக்கப்புறமேட்டு இப்போ ஜஸ்ட் இமேஜின் இது ரெண்டுத்துக்குமே பெர்பெண்டிகுலராக இந்த பென்னு மாதிரி, ஓகேவா, அப்படியே உங்கள் சைடு வர மாதிரி ஒரு வெக்டார் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பைநார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது என்னென்னா b cap அப்படின்னு வரும், சரியா? ஸோ இதுதான் நார்மலாக ஒரு எல்லா கர்வ்லையுமே இருக்கக்கூடிய டேன்ஜென்ட் வெக்டார், நார்மல் வெக்டார், பைநார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்கிறது, சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் ப்ரூஃப் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா t cap dash is equal to kappa into n cap அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரு பிளேன் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நார்மல் வெக்டருக்கும் பைநார்மல் வெக்டருக்கும் இடையில இருக்கிற பிளேனை வந்து நம்ம நார்மல் பிளேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பி வெக்டருக்கும் டி கேப்க்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு ஆங்கிளை வந்து ரெக்டிஃபையிங் பிளேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t cap ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வெக்டரையும் வந்து டாட் ப்ராடக்ட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1ன்னு வரும், சேம் வெக்டர், கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் t cap டாட் t cap இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். t cap இஸ் லைக் அந்த டேன்ஜென்ட் வெக்டார், யூனிட் வெக்டார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த்தை பேஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யூவி மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு t cap அப்படியே இருக்கும். இன்னொன்றுத்தை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது t cap டேஷ்னு வரும், ப்ளஸ் t cap டேஷ் இன்ட்டு t cap அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும், சரியா? ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இதை அப்படியே வச்சுட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும். ஸோ ரெண்டுமே சேம் டேர்ம் தானே, அதனால் 2 இன்ட்டு t cap டாட் t cap டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். 2 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா t cap டாட் t cap டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரியுது, t cap டேஷ் இஸ் பர்பண்டிகுலர் டு t cap அப்படின்றது தெரியுதா? ஸோ இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்றது இருக்கா? ஸோ ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஓகேவா? ஆஸ்குலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆர் வெக்டார் மைனஸ் வெக்டர் ஆஃப் 0 கமா ஆர் வெக்டார் டேஷ் ஆஃப் 0 இன்ட்டு ஆர் வெக்டார் டபுள் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த ஆர் வெக்டரை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், டேன்ஜென்ட் நார்மலாக நமக்கு கிடைக்குமா? ஸோ இப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டார் கமா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது t capன்னு வரும், 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது t cap டேஷ் அப்படின்றது வந்திருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? லைக் ஆஸ்குலேட்டிங் பிளேனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த டேன்ஜென்ட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண மாதிரி நான் எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது தெரியுது. இப்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த t cap அப்படின்றது வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, கரெக்டாக? ஸோ நான் அதை எழுதிடுறேன், t cap satisfies the above equation. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த t cap டேஷ் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு ஆஸ்குலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷன் தான். ஸோ அப்போ அந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா t cap டேஷ் அப்படின்றது இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா t cap டேஷ் lies in the oscillating plane, ஓகேவா? And hence
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேனில் வந்து இந்த டி கேப் டேஷ் அப்படின்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா இந்த பை நார்மலுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். நார்மலாக அப்படி தான். இப்போ இந்த ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு லைனுக்கு வந்து அது பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் டி கேப் லைஸ் இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் அண்ட் ஹென்ஸ் டி கேப் டேஷ் இஸ் பர்பண்டிகுலர். எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது? டு தி பைநார்மல் வெக்டர் பி கேப்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ இந்த டி கேப் வெக்டர் வந்து பைநார்மலுக்கோ பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டி கேப் வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு டி வெக்டர். அப்போது இந்த இடத்துல பாருங்களேன், நான் வரைகிற அந்த ஒரு டி கேப் வெக்டர் இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த என் கேப்புக்கு அது பேரலாக தானே இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டி கேப் இஸ் பர்பண்டிகுலர் டு டி கேப் வெக்டர் டி கேப் டேஷ் இஸ் பர்பண்டிகுலர் டு டி கேப். ஓகேவா? ஸோ அதை இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பி கேப்புக்கும் அந்த டி கேப் டேஷ் அப்படிங்கிறது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த என் கேப்பும் டி கேப் டேஷும் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? பேரலாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்னா ஃப்ரம் 1 and 2 டி கேப் டேஷ் இஸ் பேரலல் டு என் கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் வாட்? இப்போ என் கேப்க்கு அது பேரலாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போது டி கேப் டேஷ் டி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டோடு போடுவோம்ல. இப்போ ரெண்டு இது பேரலாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம்ல. ஸோ அதை நான் கப்பான்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் இப்போ நான் வந்து பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ கப்பா இன்ட்டு என் கேப் அப்படின்னு வரும். ஓகேவா? டேக்கிங் பாசிட்டிவ் பை கன்வென்ஷன் இந்த மாதிரி நான் எடுத்துக்கும் போது எனக்கு இப்படி வந்திருக்கு. சரியா? ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து செகண்ட் பார்ட் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ செகண்டில் வந்து நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா என் கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கப்பா இன்ட்டு டி கேப் ப்ளஸ் டவ் இன்ட்டு பி கேப் அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபார் தட் நான் என்ன கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே அந்த கர்வ் வரையும் போதே சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வரைவோம்? இப்படி வரைவோம். நார்மல்னால் இதுக்கு பர்பண்டிகுலராக வரைவோம். அதுக்கப்புறம் பை நார்மல்னால் இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கேப் இஸ் ஈக்குவல் டு பி கேப் கிராஸ் டி கேப்னு வரும். எப்போவுமே நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி எடுப்போம். லைக் இப்போ என் கேப்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது பி கேப் கிராஸ் டி கேப் அப்படின்றது வருமா? ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என் கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி கேப் cross t cap dash plus b cap dash cross t cap அப்படின்றது வந்திருக்குமா? ஓகே, ஃபைன். ஸோ நான் ஜஸ்ட் யூவி மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ பி கேப் அப்படியே வச்சுட்டு டி கேப்பை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டி கேப் அப்படியே வச்சுட்டு பி கேப்பை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி இன்னொரு ரிசல்ட் இருக்குது. என்னது? பி கேப் டேஷ்க்கு வந்து மைனஸ் டவ் இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து அதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ என் கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி கேப். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து டி கேப்போட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டி கேப் டேஷோட வேல்யூ வந்து காப்பா இன்ட்டு என் கேப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து காப்பா இன்ட்டு என் கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா, பி கேப் டேஷ்க்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம்? மைனஸ் டவ் இன்ட்டு என் கேப் கிராஸ் டி கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கப்பாவை வந்து நம்ம வெளியில் கொண்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ கப்பா இன்ட்டு உங்களுக்கு என்ன வரும்? பி கேப் கிராஸ் என் கேப் அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் ஆஃப் டவ் இன்ட்டு என் கேப் கிராஸ் டி கேப் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்வர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கேப் பி கேப் டி கேப். ஓகேவா? ஸோ இப்படி தான் போகணும் அப்படின்றது ஆன்டி கிளாக் வைஸில் போகணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இப்படி தான் போகணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி கேப் கிராஸ் என் கேப்னால் இந்த ஆப்போசிட் சிம்பிளில் வருது. இப்படி போகாமல் இப்படி வருது. நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்போசிட் சிம்பிளில் வரதுனால உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் டி கேப்னு வந்திருக்கும். அப்போ கப்பா இன்ட்டு மைனஸ் டி கேப் அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் டவ் இன்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா என் கேப்
n கேப் க்ராஸ் டி கேப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல n கேப் க்ராஸ் டி கேப்னு இருக்குது. அப்போ n கேப் க்ராஸ் டி கேப்னால் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி தானே இருக்குது. அப்போ அந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்ன்னு போட்டு பி கேப் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே இப்போ வந்து பி கேப் க்ராஸ் என் கேப்னால் உங்களுக்கு கிளாக் வைஸில் வருது, கரெக்டாக? இப்படி கிளாக் வைஸில் வருது. ஸோ அப்போ மீதி இருக்கிறது வந்து மைனஸ்ன்னு போட்டு போடணும். அதுக்கப்புறம் மைனஸ் டவ் இன்ட்டு என் கேப் க்ராஸ் டி கேப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அகெயின் கிளாக் வைஸில் தான் வருது. அப்போ நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத போட்டு போடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், என் கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கப்பா இன்ட்டு டி கேப் ப்ளஸ் டவ் இன்ட்டு பி கேப் அப்படின்றது வந்திருக்கும். திஸ் இஸ் இயர் நீங்கள் அடுத்ததாக ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ இதையுமே நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த மீதி இருக்கிற ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலி இதை வந்து ப்ரூஃப் பண்ணோமே. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, முதல்ல நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணுன்னு எடுத்துகிட்டு அந்த ஆன்டி கிளாக் வைஸ் படி நம்ம இதை எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அண்ட் இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து இதுக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என் கேப் டேஷோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவ் இன்ட்டு என் கேப் அப்படின்றது தான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் என்ன ஆகும், பி கேப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். நார்மலாக ஒன்றத்தோட ஒன்று டாட் ப்ராடக்ட் பண்ணும்போதே நமக்கு என்ன தான் வரும், 1 அப்படின்றது தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ பி கேப் டாட் பி கேப் டேஷ் ப்ளஸ் பி கேப் டேஷ் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ ரெண்டு இருக்கா, அதனால் 2 இன்ட்டு பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ பி கேப் டாட் பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சு, பி கேப் டேஷ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி கேப் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா என்னோடய தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு நார்மலாக என்ன தெரியும் அப்படின்னா பி கேப் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஏன்னா பைநார்மல் வெக்டரும் டான்ஜென்ட் வெக்டரும் பெர்பெண்டிகுலர்னு தெரியுமா. திஸ் இஸ் பைநார்மல் வெக்டர் அண்ட் டான்ஜென்ட் வெக்டர் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு தெரியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ பி கேப் இன்ட்டு டி கேப் டேஷ் ப்ளஸ் பி கேப் டேஷ் இன்ட்டு டி கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் அகெயின் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம டி கேப் டேஷ்க்கு பதிலாக என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், கப்பா என் அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பி கேப் இன்ட்டு கப்பா இன்ட்டு என் கேப் அப்படின்னு வரும். ப்ளஸ் பி கேப் டேஷ் இன்ட்டு டீக்கு பதிலாக லைக் டி கேப் தானே இருக்குது, அதுக்கு பதிலாக அது ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து அப்படியே நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல கப்பா அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். கப்பா இன்ட்டு பி கேப் டாட் என் கேப் ப்ளஸ் பி கேப் டேஷ் இன்ட்டு டி கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக என்னென்னு தெரியும்னா இந்த பைநார்மல் வெக்டரும் நார்மல் வெக்டரும் பர்பெண்டிகுலர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ 0 ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு மட்டும் வரும், பி கேப் டேஷ் இன்ட்டு டி கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா பி கேப் டேஷ் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பி கேப் டேஷ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டி கேப் அப்படின்றது தெரியுது. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்லேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ பாருங்களேன், இப்போது என்னோடய தேர்ட் ஈக்குவேஷன்னு பார்க்கும்போது திஸ் இஸ் மை தேர்ட் ஈக்குவேஷன். அதாவது பி கேப் டேஷ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர்னு தெரியுது. அதுக்கப்புறம் பி கேப் டேஷ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டி வெக்டர்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த பைநார்மல் வெக்டருக்கும் இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, டான்ஜென்ட் வெக்டருக்கும் இது பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து நார்மல் வெக்டருக்கு பேரலாக தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா நமக்கு இருக்கிறதே 3, ஒன்று வந்து டான்ஜென்ட் வெக்டர், இன்னொன்று பைநார்மல் வெக்டர், இன்னொன்று வந்து நமக்கு நார்மல் வெக்டர். ஸோ இப்போ டான்ஜென்ட் வெக்டருக்கும் பைநார்மல் வெக்டருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னா கண்டிப்பாக நார்மல் வெக்டருக்கு பேரலாக தான் இருக்கும். ஓகே? ஸோ இப்போ பி கேப் வெக்டார் மஸ்ட் பி parallel to n cap அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன எழுதலாம், பி கேப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு நான் அதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்து எழுதுவோம்ல, அப்படி நான் வந்து டவ்வுன்னு எழுதிக்கிறேன். டவ் இன்ட்டு என் கேப் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் எனக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னது நெகட்டிவில் தானே இருக்குது. ஸோ பை கன்வர்ஷன் we have என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b cap dash is equal to minus tau into n cap அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு ப்ரூவ் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம முதல்ல அந்த என்ன ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டி கேப் ஸ்கொயர்னு எடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு டி கேப் டேஷும் கேப்பும் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ டான்ஜென்ட் வெக்டருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ்குலேட்டிங் பிளேன்லாம் எடுத்து பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு பி கேப்புக்கும், அதாவது உங்களுக்கு அந்த பைநார்மல் வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் கூட அது வந்து பேரலாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதும்போது உங்களுக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் நார்மலாக நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்து அதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டத்தோட வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிம்பிளாக. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ப்ரூஃப் பண்ணோம். அதுக்கு நான் வந்து பி கேப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து நான் லைக் டாட் ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு நான் அதை லைக் ஸோ இப்போ வந்து இந்த பி கேப் டேஷ் அப்படிங்கிறது பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது, டான்ஜென்ட் வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு அது டெஃபினட்டாக அப்போ நார்மல் வெக்டருக்கு பேரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நார்மல் வெக்டரோட ஒரு கான்ஸ்டன்ட்டை போட்டு ஐ எம் ரைட்டிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.